கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடந்த ஒரு 2 தினங்களாக ஒரு காணொளி சமூக வலைதளங்கள், குறிப்பா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயுமே அநேகரால் பகிரப்பட்டது. அது என்ன காணொலின்னா, ஒரு சகோதரர் ஒரு இடத்துக்கு எதிர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது அங்க பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அந்த பேப்பர், அந்த பட்டாசு வெடிக்கப்பட்ட அந்த இடத்துல அவங்க கிட்ட போய் அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது அதுல எல்லாமே வசனம் பொறிக்கப்பட்ட பேப்பரா இருக்கு. குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் பொறிக்கப்பட்ட பேப்பரா இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப மனவேதனை அடைஞ்சு அதை ஒரு காணொலியா வெளியிட்டு இருந்தாங்க. இந்த காணொலி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் வைரல் ஆச்சு. நம்ம கூட அந்த காணொலியை வெளியிட்டு இருந்தோம். நம்ம மட்டுமல்ல, அநேக மக்கள், கிறிஸ்தவ தகவல் வெளியிடுகிற யூடியூப் சேனல்லாம் இருக்கட்டும், அநேக மக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த காணொலி ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ இதை பார்த்த ஒரு சில நபர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காரியங்கள் அவங்க சொன்னாங்க. நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல உள்ள பேப்பர் அவங்க கிழிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம காணொலி போட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பைண்டிங் பண்ணப்பட்ட இடத்துல அவங்க வேஸ்டா போற பேப்பர், அவங்க ப்ரெஸ்ல வேஸ்டா போற பேப்பர், அதை டெண்டர் எடுக்கும்போது டெண்டர் எடுத்து அந்த வேஸ்ட் பேப்பரை வச்சுதான் குறிப்பா ஒரு பைபிள் பிரிண்ட் பண்றாங்கன்னா அதுல நிறைய அச்சிடப்பட்டு நிறைய வேஸ்டேஜ் வரும். ஸோ இதை அவங்க வேஸ்டா கலெக்ட் பண்ணி டெண்டர் விடுவாங்க. அந்த டைம்ல அதை வாங்கி நாங்கள் அதை பயன்படுத்துறோம். அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு சில விளக்கம் சொன்னாங்க. குறிப்பா ஒரு சகோதரர் அதை தெளிவா நமக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க சைட்ல ஒரு சின்ன நியாயம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் நம்மளோட கருத்து இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, என்னதான் அவங்களோட சைடை நியாயப்படுத்தினாலுமே அந்த பேப்பர்ல இருந்தது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வசனம். குறிப்பா அந்த பேப்பரே பைபிள்ல என்ன பேப்பர் நம்ம வாசிக்கிறதுக்கு எடுக்கும்போது அந்த பைபிள்ல என்ன பேப்பர் இருக்கோ அதே பேப்பர் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷன் சாதாரணமா போகும்போது ஒரு புனித நூல், கிறிஸ்தவர்களால பெரிதும் நேசிக்கப்படுகின்ற ஒரு புனித நூல்ல இருக்கிற அதே பேப்பர் பட்டாசாக கொளுத்தப்பட்டு கீழே இருக்கும்போது அதை பார்த்தா கண்டிப்பா அந்த நபருக்கு மன வேதனை வரும். அந்த மன வேதனையின் காரணமாகத்தான் அந்த சகோதரர் உடனடியாக அந்த காணொலியாக அதை பதிவு செய்து வெளியிட்டாரு. ஸோ அவர் மேல எந்த தவறுமே கிடையாது. இந்த காணொலியை பார்த்த எல்லா மக்களுக்குமே மனவேதனை தான் இருந்துச்சு. குறிப்பா எல்லா மக்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும், ஏன்னா ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு பெரிய மேன்மை என்பது. அந்த மேன்மையான வசனங்கள் குப்பையை போடுற இடத்துல அது கீழே இருக்குன்னா அதை ஒரு நாளும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்து, எல்லாருக்குமே கஷ்டமா இருந்து, அதனாலதான் எல்லாருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்மளுடைய கருத்து என்னன்னா, அவங்க சைட்ல என்ன நியாயம் அவங்க சொன்னாலுமே, நானும் அவங்கள்ட்ட அதான் சொன்னேன். நான் ஒரு சகோதரன்ட்ட பேசினேன். அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் அதான் சொன்னேன், நீங்க சொல்றது ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பேப்பர்ல இருந்தது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இதை வைத்து நீங்க ஒரு பட்டாசு தயாரிச்சு அதனை ஒருத்தர் உபயோகப்படுத்தி அந்த பேப்பர் கீழே இருந்ததுன்னா அது பார்க்குற எந்த கிறிஸ்தவனா இருந்தாலும் அவனுடைய மனது வலிக்கும். அதனால பட்டாசு செய்யற நிறுவனத்தில் உள்ளவங்க ஒருவேளை இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்க அப்படி செய்யும் போது நீங்க செய்த இந்த காரணத்தினால்தான் 2 நாளா இவ்வளவு பெரிய இஷ்யூ வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. கிறிஸ்தவர்களுக்கான பைபிள் மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய புனித நூல்ல இருக்கக்கூடிய வசனம் இதே மாதிரி ஒரு குப்பை போடுற இடத்துலயோ இல்ல ரோட்லயோ வந்துச்சுன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நீங்க உங்க சைட்ல இதை சரி பார்க்கணும். நீங்க இதை இப்படி செய்யாமல் இருப்பது நல்லது. இதுதான் நாங்க உங்ககிட்ட சொல்ற ஒரு வேண்டுகோள். ஸோ 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலான இந்த வீடியோவை அநேக மக்கள் பார்த்துருக்கீங்க. இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன என்பதையும் நீங்க தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.